பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த புதிய நாளை காணதுக்கு ஜீவனை கொடுத்தாரா? சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு வார்த்தை, நீதிமொழிகள் 29 அதிகாரம் 5 பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். எவ்வளோ பயங்கரமான வசனம் பாருங்க. இன்னைக்கு முகஸ்துதிக்கு மயங்காத மனிதர்களே கிடையாது. முகஸ்துதி பேசும்போது அவங்களுடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது, அவர்களை உயர்த்தி பேசும்போது ஒரு உள்ளம் சந்தோஷப்படுகிறது. ஆனால் அவன் என்ன செய்கிறான்னா, அவங்க காலுக்கு வலையை விரிக்கிறானா. என் அன்பு தேவ பிள்ளையை, பைபிள் சொல்ல உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்றும் சொல்லுங்கள், மிஞ்சினது தீமையாயிருக்கும். சில நேரங்களில் என்னோட மனைவி என்னிடத்தில் சொல்லுவார், நீங்கள் சில காரியங்களை கொஞ்சம் கடுமையாய் பேசுகிறீங்க, சில நேரங்களில் கண்டிப்பாய் பேசுகிறீங்க, கொஞ்சம் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேசினா நல்லாயிருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற காரியத்தையும் கர்த்தர் என்னை கொண்டு செய்கிறார், ஆறுதல் படுத்துகிற காரியத்தையும் என்னை கொண்டு செய்கிறார், அவர்களுக்கு தோள் கொடுத்து நிற்கிற காரியத்தையும் என்னை கொண்டு செய்கிறார். ஆனால் சில நேரங்களில் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கும் பொழுது சிலருக்கு அது கஷ்டமாய் கூட இருக்கும். முகஸ்துதி பேசுகிற மனிதர்களை தேடி ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் ஓடுவார்கள். ஆனால் அது எவ்வளவு ஆபத்து என்று வேதம் சொல்லுது பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒருத்தவங்க முகஸ்துதி பேசுகிறாங்கன்னா அவங்க கால்களுக்கு வலைய விரிக்கிறாங்களாம். என் அன்பு தேவ பிள்ளைய, உங்களை குறித்து முகஸ்துதி பேசுகிற மனிதர்களிடத்தில் ஜாக்கிரதையாக இருங்கள். பெருமைக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதீங்க. பெருமைக்கு ஒருபோதும் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா பிசாசு சீக்கிரம் உங்களை சாய்ச்சிடுவான். ஒரு முகஸ்துதி பேசுகிற மனிதனை காணும்போது ஜாக்கிரதையாக இருங்கள். அவன் உங்கள் கால்களுக்கு வலைய விரிக்கிறான், உங்கள் ஆசீர்வாதத்துக்கு அவன் தடையாக இருப்பான். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசுகிறார். நாம் சந்திக்கிற விதவிதமான மனிதர்களை சந்திக்கிறோம். ஆனால் அந்த மனிதர்களை புரிந்து கொள்வதற்கு, அவர்களுக்குள்ள இருக்கிற ஆவிகளை அறிந்து கொள்வதற்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு ஒருத்தர் முகஸ்துதி பண்ணி பேசுகிறானா, கடைசி நேரத்தில் உங்களுக்கு எதிராக அவன் தான் எழும்பி நிற்பான். என்னுடைய ஊழியத்தில் எத்தனையோ காரியங்கள் நான் பார்த்துருக்கிறேன். தேவ பிள்ளைகளை, ஏறக்குறைய ஒரு 15-16 ஆண்டுகள் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். கிராமங்களில் ஊழியம் செய்திருக்கிறேன், அநேக இடங்களில் ஊழியம் செய்திருக்கேன், அநேக இடங்களில் கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படி கடந்து போயிருக்கேன், அநேக பட்டணங்களுக்கு நகரங்களுக்கு போயிருக்கிறேன், விதவிதமான மனிதர்களை சந்தித்திருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சில எச்சரிப்புகள் எனக்குள்ளே கொடுத்து கொண்டே இருப்பார். நல்லா கவனிங்க. முகஸ்துதி பேசுகிற மனிதர்களிடத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களை மனிதர்கள் உங்களை புகழ்ந்தால் உங்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. தவறு செய்யும்போது, சுட்டி காட்டும்பொழுது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். முகஸ்துதி பேசுகிற மனிதனை உயர்த்தி வைப்பதும், உண்மையை சொல்லுகிற கடிந்து கொள்ளுகிற ஊழியர்களை நம் தவறாய் நினைப்பதும் மிகவும் மிகவும் ஆபத்தான தேவ பிள்ளைகளே. பவுல் சொல்லுகிறார், சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறதுனாலே நான் சத்ருவானேனா? நான் மனுஷனையா தேவனையா யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? கலாத்தியர் 1 பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளை, எந்த சூழ்நிலையும் முகஸ்துதி பேசுகிறவர்களா அவர்களை கண்டு நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களை நடத்துகிறவர்களுக்கு செவி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். அப்படிப்பட்ட மனிதர்களை புரிந்து கொள்ள ஆவியானவர் உங்களுக்கு கிருபையை தருவார், கர்த்தர் நடத்துவார். என் வாழ்க்கையில யாரையும் ரொம்ப புகழ்ந்து பேச மாட்டேன், யாரையும் ரொம்ப உயர்த்தி பேச மாட்டேன். எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு காரியத்தை நான் கொடுப்பேன். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி பார்ப்பேன் நான். ஏன்னா அப்படி ஒருத்தவர்களை உயர்த்தி பேசி ஒருத்தவர்களை தாழ்த்தி பேசும்பொழுது அந்த இடம் வேதனைக்குரியதாக மாறிவிடும். ஆம் தேவ பிள்ளைகளே, முகஸ்துதி பேசுகிறவன் உங்கள் கால்களுக்கு வலை விரிக்கிறான். எச்சரிக்கையாயிருங்க. ஒருவேளை இந்த செய்தி ஒரு எச்சரிக்கையின் செய்தியாக இருக்குமானால் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆவியானவர் உங்களோடு பேசட்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த நீதிமொழிகள் மூலமாய் சில அருமையான வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைப்பட்டிரு நன்றி. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட பேசும், பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.